10th வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டோட எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. 12க்கும் ஆல்மோஸ்ட் கோர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சு இன்னும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு வந்து பயாலஜி இருக்குது. பட் கேப் ஹியூஜ் கேப்பாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், நான் அடுத்தது என்ன 10th முடிச்சுட்டு என்ன போகணுன்ட்டு பேரண்ட்டுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கன்ஃபியூஷன். இல்லாதவங்க பல பேர் இருக்காங்க, இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு நிறைய கால்ஸ் வர்றதுனால தான் இந்த வீடியோ. யாரெல்லாம் 10th முடிச்சுட்டு 11th போகணும்னு நினைக்கிறீங்க, 12th முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்க பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? வீடியோக்கு போகலாமா? நான் உங்களுக்கு வித்ராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார் அவங்கள்ட்ட. இப்போ 10th முடித்த குழந்தைங்களுக்கு வந்துடலாம். சார் 10th இன்னும் முடியலையே சார் அப்படின்னா, சிபிஎஸ்சி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். தென் வந்து 10th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ரைட், யார் இருந்தாலும் பரவாயில்ல, 10th முடித்த பேரண்ட்டு சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்டு இருக்கவங்க தயவுசெய்து கவனிங்க. ஏன்னா நிறைய பேரண்ட் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. எப்போ வருத்தப்படுறீங்க அப்படின்னா 12th முடிச்சுட்டு ஒரு சீட்டு வாங்குறதுக்கு எங்கன்னா போகிறீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அதனால் கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய முதல் விஷயம், உங்கள் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இது இல்லாமல் நீங்கள் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. உங்கள் விருப்பத்துக்கு சயின்ஸ் எடுத்தால் தான் நல்லா இருக்கும்னு யாரோ சொல்லிட்டாங்க, இல்லை டாக்டர் போனால் வந்து பிசிஎம் வந்து பிசிஎம் இருந்தால் தான் போக முடியும், இல்லைனா ஐஐடி போகணும் அப்படின்னா பிசிஎம் வந்து கம்பல்சரி அப்படி இப்படின்னு யாருனா சொல்லியிருப்பாங்க. நான் தான் டாக்டருக்கு படிக்கல, என் குழந்தை டாக்டர் படித்தா நல்லாயிருக்கும். நான் தான் ஐஐடி போகல, என் குழந்தை ஐஐடி போனால் நல்லாயிருக்கும். நான் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டனால என் குழந்தை சார்ட்டர்ட் அக்கௌண்டனா நல்லாயிருக்கும். நான் அப்போ ஐசிடபிள்யூ படிக்கலான்னு பார்த்தேன், பாதியிலே நிறுத்திட்டேன். இப்போ என் குழந்தை சிஎம்ஏ படித்தா நல்லாயிருக்கும். இப்படின்ற மாதிரி எக்கனாமிக்ஸில் எனக்கு ரொம்பவே ஆசை, எக்கனாமிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலை ஆக முடியல. அட்லீஸ்ட் என் குழந்தைய ஆகணும். இது எல்லாத்தையும் அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன ஆகணும் அப்படின்றத பாருங்கள், பேசுங்க. குழந்தைங்க கிட்ட பேசுகிறதே இல்லை பேரண்ட் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. சார் எங்கள் அப்பா வராரு சார், டிவியில் உட்காந்துக்கிறாரு சார், நியூஸை வச்சுக்கிறார் சார், திருப்பிக்கிட்டே இருக்கார் சார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை பற்றி பசங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து பேசுறது கூட இல்லை, என்ன பண்ணுறேன்னு கூட கேட்கறதில்ல. அம்மா வந்து பார்க்குறீங்கன்னா சமையல் ரூமில் போயிடுறாங்க சார், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க சார், எங்ககிட்ட என்ன ஆச்சு, இன்றைக்கி என்ன படித்த, என்ன ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் எதுவுமே ஒரு அம்மாவாக என்ன பேசணுன்றதும் இல்லை சார். எப்போ பார்த்தாலும் அவங்களும் வந்து ஃபோன்லேயே காதில் மாட்டிகிட்டு இருக்காங்க சார். மற்ற ஆக்டிவிட்டிஸே இல்லை, எங்களுக்கு என்ன வேணுன்றதை கூட பார்க்கல. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பேரண்ட்டுக்கு குழந்தைங்க கிட்ட கவுன்சிலிங் பண்ணுறப்ப பசங்க வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. பேரண்ட் சொல்கிறது வேற வச்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்காங்க பசங்க அப்படின்றது சொல்கிறாங்க. பட் பேரண்ட்டாக நம்ம குழந்தைய கவனிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். அதனால் உங்களுடைய குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு குரூப் ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்றதுனால எடுத்துடுறாங்க. நீங்கள் குழந்தைகிட்ட பேசுகிறப்ப பாருங்கள், உங்கள் குழந்தை எப்படி துருன்னு இருக்குது, ஏதாவது செய்யுதா, ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து திங்க் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினைக்குதா, இல்லைன்னா ஒரு பப்ளிக்கை வந்து க்ரௌடை சேர்த்து வச்சுட்டு அந்த குழந்தை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் சம்திங். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் குழந்தைய பற்றி. ஏன்னா சின்னதுலேருந்து குழந்தை கூடயே இருக்குது, அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக அம்மாவுக்கு வந்து தெரியும். அதை பேஸ் பண்ணி வந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். எக்ஸ்பர்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணி யூ கேன் டேக் த டிசிஷன். ரைட், இப்போ எல்லாமே டிசிஷன் எடுத்துட்டோம். ஓகே ரைட்டு சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து சொல்லிடுச்சு சார், குழந்தை வந்து மெடிசன் தான் பண்ணணும்னு நினச்சிச்சு சார். அதனால் பயாலஜியில் வந்து ரொம்ப அருமையாக குழந்தைக்கு பிடிக்கும் சார். அதனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி எடுத்துகிற போகிறேன் சார். நான் வந்து குழந்தைய வந்து நீட் கிளாஸும் சேர்த்து விட்டுற போகிறேன். அதுக்கப்புறமா வந்து 2 வருஷத்தில் அந்த குழந்தை வந்து நீட் எக்ஸாம் எழுதி மெடிக்கலுக்கு டாக்டராக போய்டும் சார் அப்படின்னு பியூர் சயின்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா பிளண்டர் மிஸ்டேக் யூ ஆர் டூயிங். ஏன்னா யாரெல்லாம் வந்து டாக்டர் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக தயவுசெய்து மேக்ஸ் இல்லாமல் ஸ்கூலில் சொல்லுவாங்க, எதுக்கு மேக்ஸை திரும்பியும் போட்டுக்கின்னு அடிஷ்னலாக தலைவலி வச்சுக்கிட்டு அதுக்கு 2 வருஷம் படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, நீட் எக்ஸாம் படித்தா கூட மேக்ஸ் வந்து கூட சேர்த்து படிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும். பசங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து கேல்குலஸு, ட்ரிகனாமெண்ட்ரி இந்த இடத்துலலாம் ரொம்பவே அல்ஜிப்ரா இங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சின்ன சின்ன கேல்குலேஷன்லேயே ஸ்ட்ரகிள் ஆகிறப்ப எப்படி அவங்க கேல்குலேஸு, இன்டெக்ரல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் ஃபிசிக்ஸில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு வரும். அதனால் சைமில்டேனியஸாக 2 வருஷம் 11 and 12 மார்க் ரொம்ப வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் மேக்ஸை வந்து கம்பல்சரி அவங்க படிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இன்னொன்று, மெடிக்கல் போகிறேன் அப்படின்னு குழந்தை வந்து எடுத்துரும். படிக்கக்கூட அந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறப்ப அந்த நீட்டுக்கும் சேர்த்து படிக்கிறப்ப அந்த குழந்தைக்கு தெரியும், அடட இது நம்ம கப் ஆஃப் டீ கிடையாது, இது வேலைக்கு ஆகாது, நம்மனாலலாம் வந்து இந்த நீட்டு கிராக் பண்ணி கவர்மெண்ட் சீட் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்ம அப்பா அம்மாலாம் எவ்வளோ காசை செலவு பண்ணி 30-35 லட்ச ரூபா
வருஷத்துக்கு பே பண்ணி எங்கே சீட்டு வாங்குவாங்க, இதெல்லாம் நம்மளால முடியாது, நம்மளுக்கும் மார்க் வராது அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்து அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா +1 பாதியில் எடுத்துரும். ரைட்டா? என் பசங்களும் அவங்க கூட இருக்கிறவங்க பேசுவாங்க, மெடிக்கல்லாம் வந்து ரொம்ப லாங் டேர்ம் ஆகுமா, அதனால நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம படிச்சுமா சம்பாரிச்சுமா அப்படின்னு கூட இருக்கிறவங்க பசங்க எல்லாம் அந்த பியர் குரூப் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறப்ப திடீர்னு என்ன ஆகும், இன்ஜினியரிங் போயிடலாம்னு நினைக்கும். அந்த டைமில் குழந்தைக்கு வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி எடுத்துருச்சு, பியூர் சயின்ஸ் எடுத்துருப்பீங்க, இன்ஜினியரிங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படும். ஏன்னா மேக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எதுக்கு, இன்ஜினியரிங் ரிலேட்டட் குரூப்ஸ் எடுக்கிறதுக்கு. அதனால் தயவுசெய்து மாணவர்கள் வந்து கரெக்டாக வந்து மேக்ஸ் வர முடியல, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாலும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி குரூப்பை நீங்கள் நீட்டு போகணுன்னாலும் எடுங்க. அதே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிசைட் பண்ணிட்டேன் சார் இன்ஜினியரிங் தான் அப்படின்றாங்க, பரவாயில்ல, ஒன்றும் இஷ்யூ கிடையாது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுங்க, கூட பயாலஜி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரைட்டா? பிஎஸ்சி ரிலேட்டடா வந்து பிசிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி ரிலேட்டடா கெமிஸ்ட்ரி படிக்கலாம், பிஎஸ்சி ரிலேட்டடா மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி ரிலேட்டடா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், பிடெக்ல படிக்கலாம், பிஇல படிக்கலாம். அதனால ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டி. பிஎஸ் கோர்சஸ் படிக்கலாம், அதுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஜினியரிங்கு போக முடியும், ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸும் வந்து உங்களால போக முடியும். ரைட்டா? ஐடி தான் என்னுடைய ஆசைனா, ரைட், நீ எடுத்துரு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடு, பயாலஜி வேணாலும் எடுத்துக்கோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணாலும் எடுத்துக்கோ, ஆப்ஷனல் யூஸ், கம்பல்சரி எடுக்கணும்னு நான் சொல்லலை. ரைட்டா? ஆனால் நீங்கள் நீட்டு போகணும்னு நினச்சிட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. அதனால் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துகிட்டு கூட சேர்த்து என்ன எடுத்துக்கணும், மேக்ஸ் வந்து எடுத்துக்கணும். ரைட்டா? அதனால் கரெக்டான முடிவு எடுத்துங்க. அடுத்தது சப்போஸ் எனக்கு வந்து நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், எக்கனாமிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில பேர் வந்து இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து எனக்கு மேக்ஸ் வராதுன்றதுனால தான் நான் காமர்ஸ் ஸ்ட்ரீம் போகிறேன் அப்படின்ட்டு திரும்பியும் அகைன் மேக்ஸை விட்டுறக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ், ஃபேமஸ் இன்ஸ்டியூஷன் ஐபி மேட் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் மேக்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்தால் தான் ஐபி மேட்டில் 5 இயர் இன்டெகிரேட்டட் MBA ப்ரோக்ராம் போட முடியும். அதே போல் நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் போயிட்டு நீங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து ஆனர்ஸ் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஜிக்கல் ரீசனிங் கேட்குறான், ஆப்டிடியூட் கேட்குறான், மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கேட்குறான். தென் ISI இருக்கு இல்லையா, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூஷன், அந்த இன்ஸ்டியூஷனில் போயிட்டு நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்றப்ப அந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ரைட்டா? அந்த மாதிரி இல்லைன்னா பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. ஈவன் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கூட என்னத்தை எழுத வேண்டியதாக இருக்குது, பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் இருக்குது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் எக்ஸாம்ஸில் கேட்குறான். நீங்கள் மேக்ஸை விட்டு அக்கௌண்ட்ஸு, கமர்ஷியல் லா, எக்கனாமிக்ஸு, தென் பிஸ்னஸ் ஸ்டடீஸு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களால் யூ கேன் நாட் கிளியர் என்ன எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ண முடியாமல் போயிடும். டாப் காலேஜஸ்லாம் நீங்கள் போக முடியாமல் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மறுக்க முடியும். அதனால் தயவு செய்து எந்த குரூப் எடுத்தாலும் நீங்கள் மேக்ஸோடு சேர்ந்து எடுங்க. அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுக்கிறீங்களா, மேக்ஸு வித் அக்கௌண்ட்ஸு. அதே போல் பயாலஜி போகிறீங்களா, பயாலஜி வித் மேக்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறீங்களா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் எடுத்துங்க. சில பேர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பீங்க. ஐயோ, தயவு செய்து அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. சரியா? ஸ்கூலில் வந்து கொடுத்துருவாங்க, உங்ககிட்ட குரூப் இருக்குது, மேக்ஸ் உங்களுக்கு வரல அதனால் குரூப் கொடுக்கணும் அப்படின்றனால உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் கஷ்டப்படுறது நீங்கள் தான் இருக்கும். அதனால் 10th முடிச்சுட்டு 11th போகக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து இந்த 3 குரூப்பையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துங்க, வருத்தப்படாதீங்க. +2 முடிச்சுட்டு வரப்ப அருமையான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் நீட்டு தான் போகணும் அப்படின்றப்ப, IIT தான் போகணும் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், தயவு செய்து +1 +2 படிக்கிறப்பயே சைமல்டேனியஸாக என்ன பண்ணணும், சேர்த்த மாதிரி நீட்டுக்கும் சேர்த்த மாதிரி ஜிஇக்கும் நீங்கள் படிச்சுட்டு வரணும். அப்போ தான் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸ் கொடுக்குறாங்க, சண்டேஸில் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஆர்ஜிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் கிளாஸஸ் எடுத்துக்கலாம், சண்டேஸில் கிளாஸஸ் வரலாம். ரைட்டா? அந்த மாதிரி வந்து நீங்கள் 2 இயர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இல்லை சார் 11th 12th நாங்கள் எதுவுமே எங்கள் குழந்தைய டைவர்ட் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை, என் குழந்தை +1 +2 கரெக்டாக படிக்கட்டும், அது தெளிவாக இருக்கட்டும், அது போதும், முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் சார், நாங்கள் வந்து மார்க் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் அப்படின்னா மார்க் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிச்சதுக்கப்புறம் ட்ராப் பண்ணி கூட 1 இயர் நம்ம ஜிஇக்கு போகணுன்னாலும் சரி, நீட்டுக்கு போகணுன்னாலும் சரி நம்ம வெயிட் பண்ணி படிச்சுட்டு போய்க்கலாம். ரைட்? ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுக்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாத்தையும் சேர்த்த மாதிரி படிக்கணுன்னாலும் ஆர்ஜிஆரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி யாருன்னா ஐடியா இருக்குது, 11th இப்போ தான் சார் 10th முடிச்சிட்டாங்க, ஒரு 2 இயர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும், உங்ககிட்ட கோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள், 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் +2 வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன் சார். நான் சிபிஎஸ்சி. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பிசினஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. பயாலஜி தான் இருக்கு. அது நான் நீட்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன். அதனால வந்து கிராஷ் கோர்ஸ் போலான்னு இருக்கேன் அப்படின்னா, இப்போ பாருங்க டைம் இருக்கு. ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதில வந்து பயாலஜி நீங்க +2 சப்ஜெக்ட் படிச்சுட்டு இதையும் நீங்க சேர்த்த மாரி நீங்க படிக்கலாம். சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்ஸ்னா அவங்களுக்கு தாராளமா இன்னும் டைம் இருக்கு. அ மார்ச், ஏப்ரல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ். அதனால இன்னும் டைம் இருக்கு. அவங்க இன்னும் நல்லா அழகா இப்பயே ஒர்க் அவுட் பண்ணதுக்கு டைம் வந்து நெறைய இருக்கு. ஒர்க் பண்ணலாம். இல்லையா, இப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் முடிஞ்சுச்சு. உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் ஐடியா வந்திருக்கும். ஏன்னா, இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 450 காலேஜ் இருக்கு. பட் டாப் 20 காலேஜஸ்ல நீங்க போனா தான் உங்களுடைய கேம்பஸ்ல உங்களுக்கு பிளேஸ்மென்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். டாப் கம்பெனிஸே பிளேஸ்மென்ட்ஸ் இப்ப வந்து குடுக்கறதில்ல, கிடைக்கிறதில்ல. என்னன்னா, நம்மளுடைய ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்களே தவிர, காலேஜ் பிராண்ட பேஸ் பண்ணிலாம் அதெல்லாம் போயிடுச்சு. நம்ம ஸ்கில்ல வந்து நம்ம அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான்றத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஸ்கில் அப்ஸ்கில் பண்ற மாரி இருக்கக்கூடிய காலேஜஸ் என்ன அப்படின்றத போய் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 190 பிளஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் டாப் 20ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 170 தான் இருக்கு. ஆனா டாப் காலேஜ்ல தான் நான் போய் ஜாயின் பண்ணணும்னா மேனேஜ்மென்ட் கோட்டால போய் நீங்க இப்ப நிறைய காலேஜஸ்ல மேனேஜ்மென்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு. ஆனா மேனேஜ்மென்ட் கோட்டா சீட்ஸ் போறப்ப சும்மா பிராண்ட வச்சு போகக்கூடாது. அங்க போயிட்டு நீங்க அந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன குடுக்குறாங்க, நம்மளுக்கு வந்து ஸ்கில் அப்ஸ்கில் பண்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கு, தென் வந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு நம்மளுடைய டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்டர்வியூக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இயர் ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறாங்களா, இதை எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். அது இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்களா, இது ரொம்ப இன்டர்ன்ஷிப் வந்து அந்த காலேஜில் இருக்கா, சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு மேனேஜ்மெண்ட்டில் காசை கொடுத்தா மட்டும் உங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்துருமானா வராது. நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணுறப்ப தான் வர ரெக்ரூட்டரும் உங்களை வந்து எடுப்பாங்க. இல்லைனா வரமாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இல்லை மார்க் 170 தான் இருக்குது, எனக்கு டாப் காலேஜ் வேணும். இல்லை 190 மேலே இருக்குன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். எந்த விதமான இதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னு அவசியம் இல்லை. இல்லை சார் ரொம்ப கம்மியாக இருக்குது, 150 தான் இருக்குது, நான் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணலாம் இருக்கேன், எனக்கு இன்ஜினியரிங் தான் போகணும்னு நினைக்கிறேன், விஐடிக்கான அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், எஸ்என்யூக்கான அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அமிர்தாக்காக போட்டிருக்கேன், இந்துஸ்தானுக்காக போட்டிருக்கேன், பிட்ஸும் நான் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஜேஇயும் வந்து ஃபஸ்ட்டு செஷன் எழுதினேன், ஒரு 60% 70% தான் வந்திருக்கு அப்படின்னா 60-70% நாட் எனஃப். மினிமம் யூ ஹேவ் டு ஸ்கோர் 95% மேலே இருந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது வந்து ட்ரிபிள் ஐடினா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டிஆர்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஐடி வந்து கிடைக்கும். 95% ட்ரை பண்ணலாம். ஆனால் செகண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அது எழுதுறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஏன்னா எஸ்என்யூ இருக்குது, அமிர்தாலாம் இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு 15-20 நாள் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஏன்னா ஏப்ரலில் தான் எக்ஸாம் இருக்குது. இப்போ போர்டு எக்ஸாம் ஆல்மோஸ்ட் கோர் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுனால ஓரளவுக்கு இப்போ ஆர்ஜிஆரில் எடுத்திங்கன்னா கோமட் 2026ன்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். அதில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் இதெல்லாம் சேர்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரஷ் அப் கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கோர்ஸை எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நல்லா அழகாக கிராக் பண்ண முடியும். ஆனால் இந்த பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் நீங்கள் போகிறப்ப உங்களால் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நாட் ஒன்லி 1 or 2 இயர்ஸ், இட்ஸ் a 4-year ப்ரோக்ராம். அந்த 4-year ப்ரோக்ராமுக்கு உங்களால் பிரைவேட் இன்ஸ்டியூஷனில் யூனிவர்சிட்டியில் போனால் ஒரு 3-3.5 லட்ச ரூபாய் ஆகும். வருஷத்துக்கு 12 லட்சம் 15 லட்ச ரூபாய் ஆகும். அதை பே பண்ணுறதுக்கு நல்லா இருந்ததுன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே போனால் கூட அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்கில்லை அப்ஸ்கில் பண்ணணும், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து உங்களை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு இருக்குது. நீட் எழுதினா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருப்பீங்க. பட் ஒரு இந்த 2026 எக்ஸாம் எழுதணும்னா ஒரு 30-35 நாள் டைம் இருக்கா? இதுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுத்துங்க. இந்த கிராஷ் கோர்ஸ் எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க கம்ப்ளீட்டா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில நூக் அண்ட் கார்னர்ல எதை கேட்டாலும் நீங்க தரவா இருக்கீங்கன்னா, நீங்க எந்த கிராஷ் கோர்ஸ்ல எந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்தாலும் நீங்க வந்து அடிச்சிருவீங்க. ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா தெரியாது, ஈக்குவேஷன்ஸ் தெரியாது, ஒரு ரியாக்ஷன் தெரியாது, டெரிவேஷன்ஸ் தெரியாது, ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்றதுக்கு நியூமெரிக்கல்ஸ் தெரியாது அப்படின்னா உங்களால இந்த கிராஷ் கோர்ஸில் சால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பாஸ் பண்ணிடலாம், பட் நம்ம கிராக் பண்ணி கவர்மெண்ட் சீட் எடுக்கணும் அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் சீட் எடுத்துடலாம், வாங்க கிராக் பண்ணிடலாம், நாங்கள் எங்கே மாஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் யூடியூப்ல நல்லா அட்டகாசமாக போட்டுருவாங்க. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க. ரைட்டா? அதனால் உங்களுக்கு நல்ல திறமை இருந்ததுன்னா நீங்கள் அதில் பண்ணிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் வேணும், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து உங்களை வந்து பூஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஆர்ஜிஆரில் கிராஷ் கோர்ஸ் ஒரு 35 டேஸ்க்கு இருக்குது. 8695 8695 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. சார் கிராஷ் கோர்ஸில் வந்து நீங்களே சொல்கிறீங்க ரொம்ப டஃப் வந்து
ஆனால் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு தான் சார் போகணும், எங்கள் வீட்டில் வசதி இல்லை சார் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா இருந்ததுன்னா ஆர்ஜிஆரோட கம்ப்ளீட் 1 இயர் வந்து நம்ம மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாகவே ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பண்ணுவாங்க, இல்லை ட்ராப்பர்ஸ் ப்ரோக்ராம் 1 இயர் ட்ராப் பண்ணி படிப்பாங்க. ஆனால் அந்த ட்ராப் பண்ணி படிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் ட்ராப் பண்ணணும். ஏன்னா நிறைய ட்ராப்பர்ஸும் ரிப்பீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் கூட ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால எடுக்க முடியல அப்படின்னா அந்த ஸ்கில் இருக்கா, அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி இருக்கா, அப்ளிகேஷன் ஸ்கில் இருக்கா, ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து சொன்னாங்கன்னா அதை மைண்டில் வச்சுக்கிறதுக்கு இருக்கா, எப்போ பார்த்தாலும் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஃபோர்ட்ஸ் போடுவாங்களா, அவங்க ஹெல்த் சேலஞ்சஸ் எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் ஒரு ட்ராப் பண்ணணும் இல்லை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்கு ஹெல்த் சேலஞ்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ஹாஸ்டலில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் மூச்சு இழுக்குது, நீங்கள் யூ ஆர் அன்ஃபிட். ஏன்னா நீங்கள் போய் அங்கே ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லாம போகும், வீட்டுக்கு போவீங்க, திருப்பி வருவீங்க, போர்ஷன் போய்டும், திருப்பி அடுத்த மாதம் திருப்பி அதே ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரைன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா மூச்சு ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் தயவு செய்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாத்தையும் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் போய்டும், மிஸ் ஆகிடும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த விஷயங்களெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இல்லாமல் பக்காவாக இருக்கீங்க, எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் நான் என்னுடைய குறிக்கோள் தான் ஒன்றே ஒன்று, கவர்மெண்ட் சீட்டு தான். எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் நான் கஷ்டப்படாமல் கவர்மெண்ட் சீட் எடுத்து ஒரு 18,000 ஃபீஸில் நான் வந்து கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும். இல்லை அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் 4,5 லட்ச ரூபாய் சீட் எடுத்தால் கூட பரவாயில்ல, எங்கள் அப்பா கட்டிடுவார், எங்கள் அம்மா கட்டிடுவாங்க. எங்கள் அப்பாவே என்ன பண்ணுவார், சார் கவர்மெண்ட் கோட்டா இருந்தால் கூட பரவாயில்ல சார், 4,5 லட்சம் 5 லட்சம்லாம் ஈஸியாக நான் பண்ணிவிடுவேன் சார், என்னுடைய வருமானம் மாதத்துக்கு 1 லட்சம் இருக்காது, தாராளமாக பண்ணிவிடுவேன் சார். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், தயவு செய்து ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிங்க. என்னன்னா 20 பேர் தான் அந்த கிளாஸில் இருக்கும். உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக 2027 எக்ஸாமில் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்க வச்சிடும். இல்லைன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறோன்ற ஆப்ஷன்ஸை கொடுக்குறோம். இது சம்மந்தமாக நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 8695518693 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக பேசுங்க. எங்ககிட்ட வந்து உட்காந்து பாருங்கள், எங்கள் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுங்க. குழந்தையோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஸ்டெப் எடுங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா +2 எக்ஸாம் முடிட்டோம், அப்புறமா வந்து மேல வந்து நீட் எக்ஸாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் மேல வந்து எக்ஸாம் எழுதி பார்க்குறேன், அப்புறம் ஜூனில் வந்து ரிசல்ட் வரும், அப்புறம் கவுன்சிலிங் வந்து ஜூலையில் வரும், அப்புறமா வெயிட் பண்ணி நான் அக்டோபரில் டிசைட் பண்ணுவேன்னுவாங்க. அதுக்கப்புறம் அக்டோபரில் டிசைட் பண்ணால் என்ன பண்ணலன்னா வேஸ்ட். அகைன் 6 மாதத்தில் உங்களுக்கு போர்ஷன் முடிக்க முடியாது, பாதியில் வருவீங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமும் இதே நிலைமை தான் இருக்கும். அதனால் யாருன்னா வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா +2 முடிஞ்சதுமே இம்மிடியேட்டாக யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன். அந்த மாதிரி இல்லாதவங்க திருப்பி போகவே மாட்டாங்க. 6 மாதம் 3 மாதத்துலலாம் சான்ஸே கிடையாது. நீங்களாம் கவர்மெண்ட் கோட்டாலாம் சீட்லாம் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரைட்டா? அதனால் டேக் இமீடியட் டிசிஷன். பேரண்ட் வந்து பசங்க சொல்கிறாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எதிர் வீட்டில் சொன்னாங்க, மாமா சொன்னார், மாமி சொன்னாங்க, இதெல்லாம் யார் பேச்சும் கேட்காதீங்க. கெட் எக்ஸ்போர்ட் ஒப்பீனியன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பாதையில் போய் நீங்கள் சேர முடியும், ரைட்டா? என்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இது இல்லாமல் ரிசர்ச் சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்டேட்டில் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுத முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடியில் பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, பிஎஸ் வந்து கெமிஸ்ட்ரி ப்ரோக்ராம் இருக்குது. ரொம்ப அட்டகாசமான ப்ரோக்ராம், ரைட்டா? நல்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கோர்ஸ்லலாம் ஜாயின் பண்ணணும்னா ஐஐடி எக்ஸாம்ஸ் நீங்கள் கம்பல்சரி எழுதணும். இப்போ கரண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் போயிட்டு இருக்கு. இமீடியட்டாக நீங்கள் ஐசர் அட்மிஷன் 2026.in போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். நீங்கள் இமீடியட்டாக கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி போட்டுருங்க, ரைட்டா? அது இல்லாமல் நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் தைரியமாக பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.